கவனிச்சிங்களா? ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. நம்ம பவர் அந்த ரகம். ஒரு டிவியில என் படமோ பாட்டோ வந்துச்சுன்னா, அம்மா விஜய் மாமா, அம்மா விஜய் மாமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சிரிச்சுக்கிட்டு அந்த டிவி ஸ்கிரீனை போய் தொட்டு புத்தம் கொடுத்துக்கிட்டு நெஞ்சுக்குள்ள குடியிருக்கு வேற லெவல் ஏடிங்க, வேற லெவல். கோயில் உள்ளிருந்தால் அருவிகளாய் உலகத்திலே உழைச்சவங்களை மேடையில வச்சு அழகு பார்க்கிற ஒரே முதலாளி ரசிகன் தான். போட்டு தந்தா வழியில் விட்டு சென்றா ஒரு நாளை கேடும் பிள்ளையானோ நீ இல்லை என்றால் எங்கே போவோம்? யாருன்னா காட்டுறாடே எங்க அண்ணன். எங்க போன எங்க வச்சான் எங்க வச்சான் உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. எனக்கு போட்டியா ஒரு நடிகர் வருவாங்க. முதல்ல ஒரு போட்டியாளர் இருக்காரு, போக போக அதுவே ஒரு சீரியஸான போட்டியாளராக அவரு மேல அவர் வெற்றி மேல உள்ள பயத்துல நானும் வளர ஆரம்பிச்சேன். ஜெயிக்கணும்ன்ற வெறி இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டியாளர் இருக்கணும். அந்த போட்டியாளர் நீங்களா தான் இருக்கணும். அந்த போட்டியாளர் உருவான வருடம் 1992. அந்த போட்டியாளரின் பெயர் ஜோசப் விஜய். என்னோட கடைசி படமான திருப்பி போறவன் இல்லடா, திருப்பி கொடுக்கிறவன். ஒரு பேர் அவன் யாரு சாதாரண coming. சராசரி மனிதன். ஆனா அவன் பாசத்துல 10 தாய்க்கு சமம், பலத்துல 100 யானைக்கு சமம், வீரத்துல 1000 வேங்கைக்கு சமம், விவேகத்துல 1,00,000 சாணக்கியருக்கு சமம்.
அமைதியான மக்களுக்கு அமைதியான நாளுக்கென்ன சிரிக்கும் சந்தோஷங்கள் வந்து தீரும் சாதிக்கும் கைகள் சேர்ந்தால் பிறக்காக வாழும் நெஞ்சம் தனக்காக வாழும் கொஞ்சம் எனக்கந்த நெஞ்சத்தை தேவன் தந்தானே புது பாதை போட்டு வைப்போம் பொய்மைக்கு வெட்டு வைப்போம் ஏன் இந்த கேள்வியை கேட்டு வைப்போம் ஜோசப் விஜய் எனும் நான் எனக்காக எல்லாத்தையும் விட்டுக் கொடுத்த என்னுடைய ரசிகர்களுக்காக நான் சினிமாவே